மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து பல பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யலாம். ஆனா இது அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த மூலிகை. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? முக்கியமாக ரெண்டு முக்கியமான விஷயத்திற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஒண்ணு, ஹேர் ஃபால், அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனையை நம்ம எப்படி கையாளலாம் இந்த மூலிகையை வச்சு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பித்தம். இதை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி சரி செய்யக்கூடியதுதான் கருவேப்பிலை. கருவேப்பிலை தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, சாப்பாட்டுல கருவேப்பிலை இருந்தாலும் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, கருவேப்பிலையை நம்ம எப்படி பயன்படுத்தினா நமக்கு இந்த ஹேர் ஃபால், அதிகமான பித்தம், அதாவது உடல் சூடு தணியுது அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த உடல் சூடு தணியும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ நான் சொல்ற மாதிரி இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல் எடை குறையறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பொதுவாக இப்போ ஹேர் ஃபாலுக்கு வருவோம். ஹேர் ஃபாலுக்கு நம்ம கருவேப்பிலை எப்படி பயன்படுத்த போறோம், கருவேப்பிலைனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, பேசிக்கா நம்ம தலைமுடி உதிர்துன்னா கருவேப்பிலை ஃபுட்ல நிறைய செய்து சாப்பிடுவோம். கருவேப்பிலை பொடியை சாதத்துல போட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து இதை தாண்டி பார்த்தோம்னா எப்படி இதை பயன்படுத்தலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன். கருவேப்பிலை, வேப்பிலை, மஞ்சள், இந்த 3 பொருட்களும் நமக்கு தேவைப்படுது. சரி, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு வேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதை ஒரு 3 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது பாதியா வரணும், இல்லைன்னா 3 லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்றது 2 லிட்டர் தண்ணியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி லேசான சூடு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா தலைக்கு வாஷ் பண்ணணும். இப்போ தலை நம்ம குளிச்சுட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணிருக்கலாம், ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி குளிச்சிருக்கலாம். ஸோ ஆனா ரொம்ப முடி உதிர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தலையை நல்லா அலசின பிறகு இந்த தண்ணீரை அப்படியே தலையில விட்டு நல்லா லேசா நம்ம என்ன பண்ணணும், எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேல்ப்ல இருந்து, தலைமுடியில இருந்து, இது எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திட்டு வரணும். ஸோ பொதுவாகவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸ், முக்கியமா உடல் முழுவதுமே சரி, தலையிலயும் சரி, வீக் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு முடி அந்த இடத்துல இருந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த தண்ணீரை வச்சு நம்ம தலையை அலசிடணும். அலசிட்டு அப்படியே விட்டுறணும். திரும்பவும் நார்மல் வாட்டர் விட்டு நம்ம வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ கருவேப்பிலை நான் சொல்ற மாதிரி நம்ம தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உதிர்தல் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கிரே ஹேர் இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கு கருவேப்பிலை, வேப்பிலை இரண்டுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து தலைமுடி உதிர்தல் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. இப்போ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் தணியும், கண் எரிச்சல் குறையும், இது எல்லாமே நமக்கு நடக்குது. அதே மாதிரி முக்கியமாக இந்த பித்தம் குறைவதற்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுத்தலாம்? கருவேப்பிலை ஜூஸ் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கும்போது தலைமுடி நல்லா வளரும், பித்தமும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த பித்தம் குறைதல் அப்படின்னு சொல்றது என்னன்னா உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணத்தை நம்ம தணிப்பதற்கான சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி, இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சூடு, அதாவது பித்தம் எப்படி குறைக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துடணும். இந்த கருவேப்பிலையோட மேக்சிமம் நம்ம என்ன பண்ணலாம்னா எலுமிச்சை சாறு எடுத்துக்கணும். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சி மிக்சியில அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வடிகட்டிடணும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருக்கிறது, ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு இது நமக்கு பயன்படுது.
தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் உருவாகுது. இதனோட சேர்த்து நமக்கு வந்து ஹேர் ஃபால் கரெக்டா இருக்கணும், இல்ல பித்தம் குறையணும்னா என்ன மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம்? இதுல முக்கியமாக ஏலரிசி அப்படின்ற ஒரு மூலிகை நமக்கு பயன்படுது. பொதுவாக ஏலக்காயே நம்ம உடல்ல பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள் இதை வந்து நம்ம சூரணமாக இதனோட சில மூலிகைகள் சேர்த்து சூரணமாக பயன்படுத்தும் போது உடலில் உஷ்ணம், அதிகமான முடி கொட்டுதல் இது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதை நம்ம தினம்தோறும் ஏலரிசி சூரணம் அப்படின்னு சொல்றத தினம்தோறும் பால்ல கலந்து குடிக்கலாம். காலை இரவு 2 வேளை பால்ல கலந்து குடிக்கும் போதே உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது உடல் உஷ்ணம் குறையும், ட்ரை ஸ்கின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வறண்ட சருமம் வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல்ல இருந்து உடல் உஷ்ணம் தணிந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் முக்கியமான சில மருந்துகள் இருக்கு. எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு குறைச்சி உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ அப்படி முக்கியமான பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ லெமன் யூஸ் பண்ணி, லெமன், கற்றாழை, வெள்ளை வெங்காயம், ஸோ ஆமணக்கு இலைகள், வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து காய்ச்சி எடுக்கக்கூடிய தைல வகை தான் இது சொல்றோம். ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 துளிகள் இரவு நேரத்துல பால்ல கலந்து குடிச்சுக்கிட்டு வரணும். ஸோ இப்படி குடிக்கும்போது உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பித்தமும் நமக்கு சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடலோட உஷ்ணம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். கண்டிப்பாக 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல அந்த தலைமுடி உதிர்தல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து தலை ஒவ்வொரு முறையும் அலசும் போதும் இந்த தண்ணீரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த மூலிகை தண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி தலையை நல்லா அலசும் போது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர். ஸோ ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதுல குணமாக ஆரம்பிக்கும். அதுலயுமே நம்ம ஸ்கேல்ப்ல ரொம்ப ஹேர் ஃபால், கிரே ஹேர் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கும் இந்த தைல வகைகள் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மூலிகையில நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான 2 விஷயங்கள், பித்தம் அதிகரித்தால் உணவில் என்ன செய்யும், அதுக்கப்புறம் அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனைகளுக்கு என்ன வீட்டு வைத்தியம், என்ன ரெமிடிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.